தான் தானமும் தர்மமும் சொல்லுவாங்க. உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் படிக்கிறதுக்கோ உங்களோட வீட்டு சூழலையே மோசமாக இருக்குன்னா, உங்கள் கையிலேயே காசு இல்லை, உங்கள் பர்ஸே உங்களை காரி தப்புது, உங்கள் பேங்க்லேயே ரூபா இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. யார் ரூபா கேட்டாலும் என்ன ஹெல்ப் கேட்டாலும் செய்யாதீங்க. ஏன்னா நம்ம கொடுக்குற நிலைமையில் இருக்கணும். நமக்கு நம்ம ஒரு பேசிக் நீட்ஸ் இருக்குன்னா அதுக்கு நம்ம செலவுகளுக்கு இருக்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவுக்கோ சாப்பாடு செலவுக்கோ குடும்ப செலவுக்கோ நம்ம செலவுக்கு போக மிச்சம் மீதி அதிகமாக எக்ஸஸாக வச்சுருந்தீங்க அப்படின்னா கொடுக்க நல்ல மனசு இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு கொடுங்க. அதுவும் மற்றவங்க நல்லவங்களான்னு பார்த்துட்டு கொடுங்க. நல்ல பணமாக அவங்க உண்மையான கதைகளை தான் சொல்கிறாங்களா, அவங்க வாழ்க்கை சுச்சுவேஷன்லாம் உண்மையாக தான் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா இப்போலாம் யார் ஏமாத்துறாங்க, யார் பொய் சொல்கிறாங்க, நடிக்கிறாங்க, நம்பிக்கை துரோகியாக இருக்கிறாங்கன்னே தெரியலங்க. உதவி பண்ணுறது கூட பார்த்து தான் செய்யணும். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய உதவி கஷ்டப்பட்டவங்களுக்கு கிடைக்கணுமே தவிர ஒரு ஏமாத்துறவங்க அயோக்கியனுங்களுக்கு கிடைக்கக்கூடாது. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு போய் சேர்ந்துடக்கூடாது. அதனால் நம்ம பண்ணுற உதவியால் ஒரு 4 பேர் சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு ட்ரெஸ்ஸோ பிள்ளைகளுக்கு ஃபீஸோ ஒரு படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டுறதோ நீங்களே போய் நேரில் போய் கட்டுறது. அப்புறம் அவங்க சில பேர் வீட்டிலலாம் ஸ்லம் ஏரியாஸாக இருக்கும், அந்த குடிசை வீடு மாற்றுறதுக்கு கூட அவங்களுக்கு கூரை மாற்றுறதுக்கு கூட காசு இருக்காது. அந்த மாதிரி நீங்கள் அப்படிப்பட்டவங்க வீட்டிலலாம் நேரில் போய் அந்த கூரை மாற்றுறதுக்கு ஏற்பாடுகள்லாம் பண்ணி கொடுங்க. நிறைய பேர் வீடுகளில் கழிவறை இல்லாமல் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் அது கட்டி கொடுக்குறதுக்கு ஒரு சின்ன வீட்லையாவது போய் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கள். ஆதரவு இல்லாதவங்களுக்கு நம்ம தான் ஆதரவு கொடுக்கணும், இருக்கிறவங்க தான் இல்லாதவங்களுக்கு செய்யணும். அவங்களோட சூழ்நிலை நேரிலேயே பார்த்து பிள்ளைகளை வச்சுருக்காங்க, ஒரு 2-3 பிள்ளைகள், நிறைய பிள்ளைகள் இப்போ ஒட்ட பிள்ளைகள் இருக்குது, அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், படிக்க வைக்கணும். அப்புறம் அந்த பிள்ளைகள் நல்லா படிக்குது, டேலண்டடாக இருக்குதுன்னா கண்டிப்பாக உதவி செய்யுங்க. உதவி செய்யாமல் இருக்காதீங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு செய்கிற உதவி பல மடங்கு புண்ணியமாக நமக்கு திரும்ப வரும். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். அதனால் அவங்களோட தேவைகளை அறிஞ்சிக்கிட்டு நீங்கள் தக்க சமயத்தில் உதவி பண்ணிங்கன்னா உங்களை மறக்கவே மாட்டாங்க. வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு இடம் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களோட கர்ம பலன்கள் அதன் மூலம் குறைக்க முடியும். எல்லாருமே ஹெல்ப் பண்ணுங்கள். எல்லாருக்குமே நானும் நிறைய பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக இனிமேலும் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.